ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். நான் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ் நெஸ்ட் சேனல். எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இன் சித்தூஸ் நெஸ்ட் சேனல். இந்த சேனலில் நீங்கள் என்னோடய பூஜா vlogs, மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், நைட் ரொட்டீன், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் பார்ப்பீங்க. முடிஞ்ச டெம்பிள் vlogsம் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், பட் ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த ஆஷாட நவராத்திரியோட முதல் நாள் அப்லோட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நான் ஒரு 10 மந்த்ஸ் டு 1 இயராகவே நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு மட்டுமே இருந்தேன். அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. பட் நேற்று ஓகே யோசிச்சுட்டே இருக்கிறோம், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன ரியலைஸ் பண்ணுறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். என் தாய் வாராகியோட ஆசீர்வாதத்தோட அவங்க கொண்டாட்டத்தை தான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக போட்டு அவங்க ஆசீர்வாதத்தோடு தான் தொடங்குறதுக்கு தான் இந்த டிலே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்னோடய ஆஷாட நவராத்திரி டே 1ஓட ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன அப்படின்னா, ப்ரிப்ரேஷன் மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. மண்டே வீடெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி, பெட்ஷீட்ஸு, பெட் ஸ்ப்ரெட்ஸு எல்லாமே, டோர் மேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி, வீடெல்லாம் ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மாப் பண்ணியாச்சு. பூஜா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு டியூஸ்டே கொஞ்சம் ப்ளவுஸ் பிட்டு, கலசம் வைக்க தேங்காய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் பூஜா ஸ்டோரில் போய் வாங்கியாச்சு. என்கிட்ட அம்மன் டெக்கரேட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வரலக்ஷ்மி நோம்புமே நம்ம செய்வோம் எவ்ரி இயர். அது ஒரு 4 இயர்ஸாக செஞ்சிட்ருக்கோம். ஆஷாட நவராத்திரி இதான் என்னோடய செகண்ட் இயர். லாஸ்ட் இயர் சின்னதாக ஒரு கலசம் வச்சு, ஒரு சம்பு கலசம் மட்டும் வச்சு அம்மனை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தேன். அப்போவே நான் ஆசைப்பட்டேன், நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணும்போது அம்மனோட ஃபேஸ் வாங்கி வச்சு வரலட்சுமி அம்மனை எப்படி நம்ம ஆவாகனம் பண்ணுறோமோ அதே மாதிரி வராகி அம்மனையும் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நான் போன வருஷமே ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த வருஷம் அதுக்கான ஆசீர்வாதமும் அம்மா கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக தான் எனக்கு ஆன்லைனில் அம்பாலோட ஃபேஸ் தென்பட்டுச்சு. ஆன்லைனில் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அம்பாலோட ஃபேஸை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். முறைவாசல் அவங்க இன்ஸ்டா பேஜில் இருந்து தான் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு எனக்கு கிடச்சிரும். ஸோ அதுக்குள்ளே அம்பாலை நம்ம கலசமாக வச்சு உருவமெல்லாம் வச்சிடலாம். முகம் மட்டும் வந்தப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலை நான் ஆஸ் யூஷுவல் கலசத்துலேயே ஆவாகனம் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வந்த பூ எல்லாமே உதிரி பூ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் என் கையாலேயே கட்டி அம்பாளுக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் உட்காந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். வாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மங்களகரமாக பண்ணிவிட்டு பூவெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூவெல்லாம் கட்டி முடித்த அப்புறம் அம்பாலோட கலசம் அமைக்கிறதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட அம்பாலோட ஒரு 4 இன்ச்சு விக்கிரகம் இருக்குது. இதுக்கு நாங்கள் நவம்பர் 2023 நவம்பரில் தான் அம்பாள் என் வாழ்க்கையில் வந்தாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து அம்பாலோட விக்கிரகம் என்னோடய கணவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்போ இருந்து எல்லா வளர்பிறை தேய்பிறை பஞ்சமிக்குமே எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, பால் இருந்தால் பால், தயிர் இருந்தால் தயிர், மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம்னு சொல்லிட்டு என்ன எங்கள் கிட்டே இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக அபிஷேகம் பண்ணிவிட்டு என்ன நைவேத்திய பிரசாதம் முடியுதோ என்ன இருக்கோ அதை சமைச்சு வைப்போம். எதுவும் இல்லை அப்படின்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மட்டுமே வச்சு 108 போற்றி சொல்லி நாங்கள் எல்லா பஞ்சமி பூஜையுமே நாங்கள் வீட்டில் அபிஷேகம் பண்ணுறது வழக்கம். ஸோ அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக நேத்திக்கு போயிட்டு பால், தயிர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நேத்திக்கு நைட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு அம்பாலை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அம்பாலோட சிலைக்கு விளக்குக்கு, அம்பாலோட சிலைக்கு எல்லாம் மஞ்சள் சந்தனம் எல்லாம் பன்னீரில் கலந்து கொஞ்சம் ஜவ்வாதும் போட்டு
எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 5 முக விளக்குக்கும் வந்து ஃபுல்லா மஞ்சள் எல்லாம் பூசி, ஒரு காமாட்சி அம்மன் விளக்குக்கும் மஞ்சள் எல்லாம் பூசி, பொட்டெல்லாம் வச்சுட்டு, எல்லாத்தையும் வந்து ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுட்டா, நாளைக்கு மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஆ, பூஜை வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அம்மனை அழைச்சு நம்ம உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் வந்து நேற்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வருஷம் வரலட்சுமி அம்பாள உட்கார வைக்கிறதுக்காக நான் வாங்கின ஆ, விக்கிரகம் இது. ஸோ மேலே வந்து தேங்காயிலேயே மஞ்சள் தடவி வராகி அம்மன் மாதிரி குங்குமத்திலேயே வந்து அந்த உருவத்தை வந்து ம், சென் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்னைக்கு காலையில் பூவெல்லாம் போட்டு அம்பாளோட ஃபோட்டோ விக்கிரகம் எல்லாத்துக்கும் பூ வச்சு பால் காய்ச்சின பால் வச்சுட்டு நாட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சின பால் வச்சு சிம்பிளாக தயிர் சாதமும் மாதுளம்பழம் வெத்தலை பாக்கு பூ பழம் அது மட்டும் வச்சுட்டு சாம்பிராணி தூபம்லாம் போட்டு சிம்பிளாக ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி அம்மனை அழைச்சி வீட்டுக்குள்ளார வச்சாச்சு. அம்பாளோட ஃபேஸ் வந்த உடனே அதை அன்பாக்ஸ் பண்ணுறது, பின்ன அதை வந்து நான் எப்படி கலசத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அது முடிஞ்சால் இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா நான் அது கலசம் வந்து வச்சுட்டு அதை வந்து கலைக்க முடியாது. அது மேலேயே டெக்னிக்கலாக தான் வந்து அதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அது டெக்னிக்கலாக தான் வந்து பின்னாடி வந்து ஒரு கம்பு வச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். என்னால் முடிஞ்சால் நான் அதை கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வந்தப்புறமா உங்களுக்கு நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போது அபிஷேகம் எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அபிஷேகம் வந்து ஈவினிங் இரவு நேர பூஜை தான் அம்பாளுக்கு வந்து விசேஷம் இல்லைங்களா? அதனால் ஈவினிங் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் அந்த டாப்பியோக்காலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா, மரவள்ளி கிழங்கு அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.